இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உயர்த்தாதிருங்கள். சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், உருமாப்புள்ள களத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். அதாவது இந்த வசனத்துல பெருமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எந்த வகையிலும் பெருமை உடையவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்னாலும் சரி அல்லது மனிதர்களிடத்திலும் சரி, நாங்கள் தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். இருமாப்புள்ள களத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. சிலருடைய பேச்சிலேயே பெருமை வெளிப்படும். அதாவது அவர்களுடைய பேச்சே பெருமையானதாக இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லோருக்கும் முன்பாக தாழ்மையாக இருக்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாங்கள் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி தன்னை தாழ்த்தினபடியால் தான் தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்தார். அப்படி எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோமாக இருந்தால், தேவனுக்கு முன்னாலும் சரி மனிதர்களுக்கு முன்னாலும் சரி, எல்லா வகையிலும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோமாக இருந்தால் தேவன் எங்களை உயர்த்தி வைக்க போதுமானவராக இருக்கிறார். அப்படியல்லாமல் நாங்கள் எங்களை உயர்த்துகிறோமாக இருந்தால் தேவன் எங்களை தாழ தள்ளுவார். ஆகையால எங்கள் கொம்பை உயரமாக உயர்த்தாமல் இருப்போம், இருமாப்புள்ள களத்துடையவர்களாய் பேசாமல் இருப்போம். எங்களுடைய பேச்சிலேயே எங்களுடைய தாழ்மை வெளிப்பட வேண்டும். எங்களுடைய நடவடிக்கைகளில் எங்களுடைய தாழ்மை வெளிப்பட வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கும் பொழுது தேவன் எங்களை உயர்த்தி வைப்பார். Have a nice day.